நான் காரில் போயிட்டுருப்பேன், அவன் நடந்து போவான், பாதி இடத்துக்கு நடந்து போவான். எப்படா இவன் வந்து வச்சிருக்கான், ஆனால் பெட்ரோல் செலவாயிடுமே. நம்ம இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டோம், நம்ம டெவலப் ஆகிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தா தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனால் இது புதுசாக இருக்கு. அதுதான் சார் ரொம்ப மனசு இன்னும் நெருடலாகவே இருக்கும். ஐயோ எனக்குன்னா எதுனாலும் உடனே உடனே வரானே, அவனுக்குன்னு ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டேங்கிறான் லைஃப்பில். அந்த நெருடல் வந்து என்னை விட்டு இன்னைக்கு போகும்னு எனக்கு தெரியல சார். இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டு, ஆனால் அவங்களுக்குன்னு வரப்போ எங்கே நம்மளால ஒரு எனர்ஜி கிடைக்குது. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. தங்கச்சி நீ காரில் போகணுன்னா அடுத்த நிமிஷம் எங்கேயோ பணத்தை பெரட்டி காரை ரெடி பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிடலாம். பட் நமக்குன்னு வரப்போ போகணுமா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அவங்க லைஃப் அவங்க வாழணும்ல, இதுதான் அவங்களும் சந்தோஷமா வாழற பீரியட். இது விட்டு போச்சுன்னா அப்ப நீங்க இப்பயே ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, எனக்கு இந்த செய்முறை எல்லாம் நீ செய்ய வேண்டாம், உன்னை பாத்துக்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? சார் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் சார், எல்லாத்துக்கும் நீ வந்து நின்னா போதும் அண்ணா அப்படின்னு எனக்கு நீ வந்து நின்னாலே போதும் சார். நிக்கலாம், நமக்கு ஏதாவது செய்யணுங்களா சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படி சொன்னாலே எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கட்டும் சார், அது போதும் சார் எனக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு 10 பவுன் நகை போடணும், 21 சீர் வைக்கணும், தட்டு சீர் வைக்கணும், நல்ல கிராண்டா புடவை. மொத்தக்கட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்ப நீங்க யோசிங்களேன், ஒரு 2 பவுன் செய்யலாம், நியாயம் இருக்கு. அடுத்தது காலேஜ் போறப்ப செய்யலாம், அதுக்கடுத்து நல்லது கெட்டது தாய் மாமங்கிறப்ப உங்கள்கிட்ட வந்து கேட்கும், நீங்க செய்யலாம். அதோட கல்யாணத்துக்கு செய்யலாம், அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அதுக்கு செய்யலாம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 பவுனுங்கிறது ஒரு கல்யாண செலவுங்க. 50,000 ரூபா ஒரு பவுன், 5 லட்சம் ரூபா. நீங்க சொல்றது கணக்கு 21 தட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க. 7 லட்சம் ரூபா பட்ஜெட்டுமா, இது தேவையா? தேவையில்லை சார், புடவையோட வந்தா போதும், நகை வேண்டாம் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுனாவது போடணும்ல நம்ம. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. இப்போ நான் சம்பாதிக்கிற என்னால் எதுவாக இருந்தாலும் பெரட்டி என்னால் செய்ய முடியும், இது எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் காலங்கள் போக நம்ம சம்பாதியம் கம்மியாகும். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்பயும் செய்ய வேண்டாம் அப்பயும் செய்ய வேண்டாம், இப்ப இருக்கிறத வச்சுட்டு நீ ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணு. மாசா எத்தா கேப்டனா அண்ணே நீ நல்லா இரு, முறைக்கு செய்ய வேண்டிய செய். தாய்மாமன் முறைக்கு புடவை எடுத்து கொடு, ஆனா ஒரு 2 தட்டு வச்சுக்க, ஒரு பவுன் செய், நியாயங்களா? சோதிக்காதீங்க. இது ஒரு கல்யாணத்துக்கு செய்யறது 10 பவுன் அப்படிங்கறதெல்லாம். அப்புறம் ஏங்க 10 பவுன்லாம் மார்க்கெட்ல இல்ல. நீங்க பாட்டுக்கு எல்லா தாய்மாமனும் கிளம்பிடாதே, தங்கச்சி எல்லாம் அந்த அண்ணெல்லாம் பாரு 10 பவுன் மினிமம் போறாரு, கிளப்பி விட்டீங்கன்னா அண்ணங்களாம் செத்தாங்க. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா 10 பவுன் போயிட்டா அவன் இஎம்ஐ கட்ட முடியாம அப்ப என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஓ அப்ப பொண்ணு வயசுக்கு வந்தா 10 பவுன் போடணும் போல் இருக்குன்னு எல்லா தங்கச்சியும் நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்ப வேற வேற இடத்துல கான்ட்ராக்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க, அப்பப்ப வேற வேற இடத்துல போடுவாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப நல்லா சாப்பிடுறாங்களா என்னன்னு கூட தெரியாது, ஹோட்டலுக்கும் செலவு பண்ற ஆள் கிடையாது. முன்னாடி விட குறைஞ்சிடுச்சு சார். நாங்க சின்ன பிள்ளையில வந்து சாப்பாட்டுக்குலாம் கஷ்டம் இல்ல, நல்லா சாப்பிட்டோம், சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டோம். இப்ப வந்து சுத்தமா அப்படி போய் வந்ததுல இருந்து சாப்பிடவே மாட்டாங்க. அம்மாவுமே இல்லம்மா அவன் அவ்வளவுதாம்மா சாப்பிடுறான். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். சந்தோஷமா வாழ்றப்ப நல்லா சாப்பிடுவான். உங்களுக்கு அந்த சாப்பாட்டிலே ஆர்வம் இல்லைன்னா வாழ்க்கையிலே பிடிப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கல்யாணத்துக்கும் விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சார். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. கல்யாணத்துக்கு வாங்கின கடன், அடுத்து சீமந்தம், அடுத்து பிள்ளை பேரு பார்த்தாங்க, அடுத்து பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. ஓ நீ அப்படி வரியா? இப்ப காது குத்து தொடர்ந்து செஞ்சுட்டே தான் சார் இருக்காங்க. கடன் வாங்கிட்டு செஞ்சுட்டு இதே தான் சார். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இப்படி யோசிங்களேன், இப்போ உங்க அண்ணனை யாரு வந்து தம்பி காசு பணம் இல்லைனாலும் கௌரவம் முக்கியம்டா, தங்கச்சி வாழ்க்கடா அப்படின்னு யாரு சொல்ல கூடும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்ப இந்த பக்கத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த பக்கத்துல உங்க அம்மா அவரை இப்படியும் கேட்பாங்க. நடுவுல விக்டிமா இருக்க ஆள்கிட்ட அட்வைஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அவரால் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவான் என்ன பண்ணிடுவானுங்க. ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல சார். அவர் யோசிக்க முடியல, அதுதான் உங்களுக்கு புரியல.
இப்போ இது கல்யாணத்தை பத்தி அவர் யோசிக்கணுமா உங்க வீட்டுல யோசிக்கணுமா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவரை கல்யாணம் பண்ற சூழ்நிலையில நம்ம குடும்பம் வைக்கல, அவரை கடன் வாங்குற சூழ்நிலையில நம்ம குடும்பம் வச்சிருக்கு. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது யாரு? நான் தான் சார். உன் தியாகத்துல தீய வைக்க சும்மா இரு. நீங்களா யாருடா? இந்த லோன் எல்லாம் எப்ப முடியும் தம்பி? ஒரு 2 இயர்ஸ் சார். கம்மியா சொல்றாங்க சார். எப்ப முடியும் தம்பி? உண்மையை சொல்லுங்க. 5 to 6 இயர்ஸ். சாம்பார் அப்ப எனக்கு நான் தான் மெயின் காரணம். ரைட், நல்லதுதான். சந்தோஷமா தங்கச்சி இருக்குன்னு அவர் நினைக்கிறார். நீங்க 2 பேருமே ஜென்யூனா இருக்கீங்க, 2 பேருமே சிக்கலுக்குள்ள மாட்டிருக்கீங்க. எனக்கு புரியுதா? நானேனா எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்னும் பண்ண மாட்டேன். எங்கள் அண்ணன் வந்து எனக்கு என் பையனுக்கு வந்து எங்கள் வீட்டில் 2 வீலர் தான் சார் இருந்துச்சு. அவன் காலேஜ் போகும்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். அடுத்த நாள் காலையிலேயே எங்கள் அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டுரு சார். ஈரோடு சார், நான் காரைக்குடிலேருந்து ஈரோடுக்கு அனுப்பி விட்டுருச்சுங்க சார். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இவ்வளோ நகையை போட்டு நான் உட்காந்துருக்கீங்க சார். ஆனால் எங்கள் அண்ணன் கையிலையும் கழுத்துலையும் ஒன்றுமே இல்லை சார். எல்லாமே எனக்கே போட்டுருச்சு சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு பிள்ளை பிகாம் படிச்சிரு சார். எங்கள் அண்ணன் பிள்ளை அதை காலேஜில் சேர்க்கணும் சார், MCA சேர்க்கணும் சார், MBA சேர்க்கணும் சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. அதுக்கு சொல்லுது எங்கள் அண்ணே, சாந்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளைய நல்ல காலேஜில் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தானே? ஆமா சார். அதை எதுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு? அந்த பையன் காலேஜ் BE படிக்கிறான், அதனால நல்லா இருக்கட்டும். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. ஒன்றும் புரியல. நீங்க நல்லா இருக்கீங்க, இருக்க சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அண்ணன் வண்டியை தரப்ப அண்ணன் நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது சார், அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. வேண்டாம் நீ வச்சு பையனுக்கு கொடு. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல, ஆனா இமோஷனும் ஆகுது. பையன் மேல உள்ள பாசத்தினால ஓட்டிட்டு போறான். அவன் கெஞ்சுறாங்க சார் என்கிட்ட. நான் தான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் ஏற்கனவே கஷ்டப்படுறாரு. நீங்க தான் சொல்லி அழுதிங்க. அப்ப யார்கிட்ட பேசணும்னா வீட்டுக்கார தானே நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்க. அந்த வண்டியை வாங்கி வைத்துக்கொண்டு பின்னாலே அண்ணன் பாவம் என்று அழுவது என்ன நியாயம்? எனக்கு புரியலையே. பாசத்தோட கொடுக்கும்போது ஏன் சார் வேண்டான்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். பாசத்தோடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மனசு வரல. ஆமாங்க சார். சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோட கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல மனசு வரல. தலைவா, இன்னும் கஷ்டப்படுறத பார்த்து அலறீங்க, அனுப்பி வைக்கிற வண்டியும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஏன் இந்த ரெட்டை குழப்பம்? எனக்கு இது புரியல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அண்ணனுக்காக உண்மையா வருத்தப்படுறீங்க, நான் அதை தப்பு சொல்லலை. உண்மையாவே அண்ணன் நல்லா இல்லையே, நம்ம நல்லா இருக்கவே சங்கடமும் இருக்கு. ஆனா அண்ணன் கொடுக்கல பெருசா எதிர்ப்பெல்லாம் காட்டல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா. அதே மாதிரி என் பொண்ணுக்கு நல்லா பண்ணு சார். நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உங்க அண்ணனை நீங்க ஏப்ப சாப்பையால நினைக்க வேணாம். வண்டி இப்ப அனுப்புனது சீரு தான் அனுப்பியிருக்கோம். நாங்க ஒண்ணு சும்மாலாம் இல்ல, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளை தானே? ஆமா சார். யாரு கட்டுவீங்க? தங்கச்சி பொண்ணு. அவ்வளவுதான், எல்லாமே டீலிங். சோலி முடிச்சு